தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தொழுந்தி போனவர்கள் எங்கே. நீதிமொழிகள் 31:10 வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஏவாள் தான் பாவத்தில் வீழ்ந்தாலும் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு வாழ்க்கை முழுவதும் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய திட்டங்களை தன் மகன் சேத்தின் மூலமாய் நிறைவேற்றினான். நோவாவின் மனைவியின் பெயர் வேதாகமத்தில் எழுதப்படவில்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளைகளையும் மருமகளையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தினார். ராகாப் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாள். எலிசபெத்தின் ஜெபம் கேட்கப்படாமல் இருந்த போதிலும் அவள் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவராய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவளாய் இருந்தாள். மேரி இயேசுவின் தாய் தான் எப்பொழுது பேச வேண்டும் என்ற காரியத்தை மனதில் வைக்க வேண்டும் என்று அறிந்திருந்தாள். பேதுருவின் மாமி இயேசுவுக்கு ஊழியம் செய்ய தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றாள். ரூத் தன்னை நேசித்தவர்களை கைவிடாமல் தனிமையாயிருந்த தன் மாமியை தத்தெடுத்து கொண்டாள். கானானிய ஸ்திரீ இயேசுவின் பதிலை கேட்டு சூழ்ந்து போகாமல் தன்னை நாய்க்கு ஒப்பிட்டு நல்ல பதிலுக்காக காத்திருந்து விசுவாசத்தில் உயர்ந்தவளானாள். இயேசு வார்த்தை அவளை உற்சாகப்படுத்தியது. பிலாத்து மனைவி இயேசு மனிதனாக பாடுகளை ஏற்ற சமயத்தில் காப்பாற்ற நினைத்த அன்பான ஸ்திரீ. மேரி மதலேனா உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாத இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்டாள். பிரிஸ்சில்லா இயேசுவை பற்றி உச்சரித்தால் துன்பப்படுத்துவோம் என்று அறிந்திருந்தும் காணாமல் போனவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து வர போராடினாள். லீதியால் கர்த்தல் அவள் இருதயத்தை திறந்தல் என்னார். அப்போஸ்தலர்களை அன்பாக உபசரித்தால் நீங்களும் குலஸ்தான ஸ்திரியின் வரிசைகள் சேரலாமே. எனவே நீங்கள் நானும் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.